ப்ரோ படம் வந்து படத்துல வந்து எனக்கு வந்து அவர் சொல்லப்பட வேண்டிய கருத்தை வந்து நான் பேசியிருக்காரு. ஆனா எனக்கு கிளைமேக்ஸ் சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்து அவர் வந்து அரசியல் பயத்தினாலையும் அவர் வந்து ஒரு அரசியல் விஷயத்த பேசியிருக்காரு. எங்க நம்ம மாட்டிக்குவோமோ, கிட்னி திருட்ட வந்து நம்ம வந்து சொல்லிட்டோம், இதுல இருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகி போகணும், பொலிட்டிக்கலா நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம படத்தை வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ராஜ்முருகன் பயந்தே கடைசியா கிளைமேக்ஸ் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்காரு. அது ஒரு தவறான கிளைமேக்ஸ். யாரு பார்த்தாலுமே என்னடா இது, ஒருத்தன் ஒரு கிட்னி ஆர்கன் டொனேட் பண்ணியிருக்கான் அப்படின்றப்போ அவன் பணம் இல்லாதனால தான் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கிறவன் இவர் வந்து அருள் பெரும் ஜோதி, நீங்க பணம் வச்சுக்கோங்க, எனக்கு மனிதநேயம் தான் முக்கியம், நீங்க உங்களை நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் கூலி வேலை செய்வானா சொல்லுங்க? ரொம்ப தற்கூரியா இருக்கு ப்ரோ இந்த படம். சீரியஸா சொல்றேன். இப்படி எல்லாம் பண்ணி மக்களை எமோஷனல், ஆக்சுவலா ஜென்ரலா நமக்கு வந்து எமோஷனல் வேல்யூ தான் ரொம்ப. நம்ம வந்து மனிதர்களே வந்து மனிதர்கள் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க ரொம்ப இலகன மனசுக்காரங்க. எப்படி தெரியுமா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு சொல்லிட்டு இப்ப நம்ம குத்து வாங்கிட்டு இருக்கோம் பின்னாடி. ஃபுல்லா ஹிந்தி எல்லாம் வந்து நம்ம வந்து இப்ப நம்ம மக்கள் எல்லாமே வந்து அடையாளத்தையே தொலைச்சிட்டு, ஓட்டர் ஐடி இல்லாம எந்த இதுவுமே இல்லாம தொலைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கப்போ எமோஷனலா நீ சிம்பத்தியை கிரியேட் பண்ணி குளோரிஃபை பண்ணி மக்களை ஏமாத்த கூடாதீங்க. பணம் தான் இங்க முக்கியம், எல்லாத்துக்குமே பணம் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறப்போ நீ பணத்தை வந்து வச்சுக்கோ, நான் ஆர்கனையும் கொடுத்துட்டு போறேன்னா அவ்வளோ ஒன்னும் சத்தியமா சொல்றேன், எவனுமே இந்த மாதிரி ஒண்ணு பண்ண மாட்டோம். எப்படி நடிச்சிருக்காரு சசிகுமார் நல்லா நடிச்சிருக்கிறாருங்க. அவரு பணத்துக்காக தான் நடிக்கிறாரு. அதுக்காக ஏழையோட வாழ்க்கையை நீ எடுத்து அதை ஒரு குளோரிஃபை பண்ணி நான் ஏழையா நடிச்சிட்டேன்னா எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கு தானே. நீ இப்ப ஏழையை நீ முட்டாளாக்குறியா? நீ எஜுகேட்டடான ஒரு பர்சன், நீ ஏழைய முட்டாளாக்குறியா? ஏன் முட்டாளாக்குறியா? அவனை எஜுகேட் பண்ண, அவனுக்கு பணத்துக்கு கூட இருக்க போது 40 வருஷம் 50 வருஷம் வாழ போறான். அவனுக்கு அந்த பணத்தை வச்சு அவன் லைஃப் ஸ்டைல மாத்துவான், ஜாலியா வாழுவான். புரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லாம் ஸ்கேம் பண்ணி ஹர்ட் பண்ணாதீங்க. எனக்கு நல்ல ஒரு கதைய கிளைமேக்ஸ்ல சொதப்பி வச்சு என்ன வந்து மன உளைச்சலுக்காக ஆளாக்கி விட்டாரு ராஜமுருகன் சார். நான் உங்களை வந்து சொசைட்டில ஒரு நல்ல டைரக்டரா மனசுல வச்சிருக்கேன். இப்படி எல்லாம் பண்ணி காயப்படுத்தாதீங்க. உங்களோட அருள் பெரும் ஜோதி, உங்களோட வந்து தியாக உள்ளம்லாம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரோட கிட்னியை வித்துட்டு, பெரியவங்க எல்லாத்துக்கும் உங்க அதாவது சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்னியை கொடுத்துருங்க, நீங்க வாழுங்க. ஆனா எங்களுக்கு காசு முக்கியம். காசு இருந்தாதான் நாங்க வாழ முடியும். புரியுதுங்களா? காசை அவர்கிட்ட கொடுங்க, கிளைமேக்ஸ மாத்துங்க. ஓகேங்களா? காசை கொடுத்து சசிகுமாரும் அந்த பொண்ணும் லாஸ் வேகஸ்ல டூயட் பண்ணணும். அதுதான் எனக்கு வேணும். அரசியல் தான் பேசுறாங்க, அது வந்து ஒரு மெடிக்கல் ரீதியான அரசியல் பேசுறாங்க. அது ரொம்ப நல்லா பேசிருக்காங்க. ஒரு தரப்பும் இல்லாம சமூகத்துக்கு இப்போ எது லேட் ஆகுது, எது ஆக்சுவலி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி படமா என்ன சார் கதையா என்ன சொல்ல வராங்க ஒன்லைனா? அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து எப்படின்னா, எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஒருத்தர் வந்து ஒரு பள்ளத்துல விழுந்தாங்கன்னா நம்ம போயிட்டு உடனே அவங்களுக்கு வந்து நம்ம எதுக்கு அதை போய் ஈடுபட்டணும் அப்படின்னு இல்லாம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க, ஒரு விஷயம் சொல்றாங்க. ஓகே, நல்லா மியூசிக் நல்லா இருக்கு. சசிகுமார் சாருக்கு லாஸ்ட் கூட பயங்கர சூப்பரான ஹிட் அடி. படம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட இருக்குமா நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவி. ஆக்சுவலி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகாட்சியா இருந்தது. ட்ரெய்லர்ல பார்த்து எதிர்பார்த்து இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப நல்லாவும் எடுத்திருந்தாங்க. சசிகுமார் இருக்கும்போதே தெரியும் கிளைமேக்ஸ்ல அது ஒரு ஹீரோயிக்கா நமக்கு சாட்டிஸ்ஃபை இருக்க மாதிரி தான் முடிப்பாங்க அப்படின்னு. இந்த படம் அதே மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய சிந்திக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்தது. கரெக்டா பொலிட்டிக்ஸ் வர நேரத்துல அதை பத்தியான விஷயங்கள் ரொம்ப நல்லா எடுத்து சொல்லியிருந்தது. நல்லாவே இருந்துச்சு. எதிர்பார்க்கல, பட் நல்லா இருந்தது. எனக்கு ஓவராலுமே பிடிச்சிருந்தது. சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, கான்டென்ட்டா இருக்கு. எதுவுமே ஓட்டி விடலாங்கிற மாதிரி இல்ல, ரொம்ப இருக்கு. ஒரு அகந்தக்க மக்கள் வந்து ஒரு அவங்களுக்கு தேவையை ஏற்படுத்தி அந்த தேவைக்காக அவங்ககிட்டே வந்து மிரட்டி அவங்க கிட்ட எப்படி இன்னைக்கெல்லாம் இருக்காங்க ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. நம்ம யோசிக்கிறவனுக்கு உங்களுக்கு கிரிக்கெட் கூட தெரியாதா, எப்படி உங்களுக்கு ஏமாறின்னு ஒரு கேள்வி இருக்கல, அது எவ்வளவு தீர்த்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்றத ரொம்ப ரியலிஸ்டிக்கா காட்டியிருக்காங்க.
தலைவா படம் எப்படி இருக்கு என்ன சொல்ல வராங்க உண்மையா? எல்லாமே ஹியூமன்ஸா இருங்க. யாருக்குமே எந்த நேரத்துல வேணா பிரச்சனை வரலாம். பணம் இருக்குன்றது எல்லாமே நம்ம கிடைச்சிடும் கிடையாது. எப்ப வேணா இந்த சூழ்நிலை வேணா வாங்கலாம். யாரு வேணா நம்ம எல்லாரும் மனுஷன் தான் இருக்கும். சசிகுமார் சாருக்கு இந்த கேரக்டர் செட் ஆகுது. நல்லா பண்ணியிருக்கு. இது மாதிரி நந்தன் ஒரு படத்துல கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கும். அது வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நல்லா இருந்துச்சு. சார் படம் பேர் மயிலாட்டுன்னு வச்சிருக்காங்க. டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்கு நல்லா இருக்கு. பஸ்ல என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? ஆமா, அது கரெக்டா கனெக்ட் பண்ணிருக்கான் தோணுது. ஏன்னா வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா உயிரையும் சரிசமமா மதிக்கணும். இப்ப எல்லா உயிரையும் நம்ம கரெக்டா ட்ரீட் பண்ணுறது. அந்த மெசேஜ் இந்த படத்துல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் வந்து காமெடி சீக்வன்ஸ்லயும் சரி, எமோஷனல் சீக்வன்ஸும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவன் தமிழ்லயே 3 BHK நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒரு ரேட்டிங் சார் அவுட் ஆஃப் ரேட்டிங்லாம் நல்லா ரேட்டிங் டயலாக் ரொம்ப ரொம்ப பின்னி எடுத்துட்டாரு. வேணாசில சொல்ற டயலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனுஷன் தான் சாவான், மனுஷ தன்மைக்கு சாவு இல்லைன்னு சொல்றது நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா கை தட்டினாங்க. டயலாக் பல இடங்கள்ல ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. படம் எங்கேயுமே நிக்கவே இல்லை. ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு. ஃபைட்லாம் கிடையாது, இருந்தாலும் ஃபைட்ல தேவையே படல. வசனம் தான் இங்க ஃபைட்டு. சசிகுமார் சார் பெர்ஃபார்மன்ஸ் சசிகுமார் எப்பயுமே சூப்பரா நடிப்பாரு. இந்த படத்தை இன்னும் சூப்பரா பண்ணிருக்காரு. அயோத்தி விட இந்த படத்தை சசிகுமார் சூப்பரா பண்ணிருக்காரு. அவராங்கிறதே சந்தேகமா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. சாங்ஸ் சாங் ஒரு 4 சாங் இருக்கு சார். சாங் எல்லா சாங்கும் நல்லா சரியான இடத்துல தான் வந்திருக்காங்க. பேக்ரவுண்ட் சாங் தான் வீட்டுலாம் கிடையாது. நல்லா இருக்கு. இல்ல இல்ல எல்லாரும் சொன்னார் வாடிய பயிரை எட்டு போவாங்க வாடினேன்னு. அதுக்கு வந்து படம் எடுத்திருக்காங்க. அவ்வளவு படத்துல அரசியல் பேசுறாங்க. அரசியலா? அரசியல் எல்லாம் சொல்ல முடியாது. அரசியல்லாம் இல்ல, பொதுவா ஹாஸ்பிட்டல்ல நடக்குது இல்ல, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மயிலாட்டு பாத்திருக்கீங்க எப்படி சார்? நல்ல படம் சார். சமூகத்துக்கு தேவையான படம். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. சமீபத்துல கிட்னி திரேட்டை வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து மக்கள் கிட்ட இருந்து அதை எப்படி பயன்படுத்திருக்காங்கன்றத ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா காட்டியிருக்காரு. அது எடுத்தது சரி, படமா பாக்குறப்போ வந்துட்டு எந்த இடத்துலயும் ஒரு எல்லாரும் சொல்ல வராங்க சார். ஒரு அண்ணன் வந்து ஒரு அவங்களுக்கு தேவையை ஏற்படுத்தி அந்த தேவைக்காக அவங்ககிட்டயே வந்து மிரட்டி அவங்க கிட்ட எப்படி இன்னைக்கெல்லாம் இருக்காங்க ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. நம்ம இங்க இருந்து யோசிக்கிறவனுக்கு அவங்களுக்கு டிக்கெட் கூட தெரியாதா, எப்படி உங்களுக்கு ஏமாறிக்கும் ஒரு கேள்வி இருக்கல. அது எவ்வளவு தீர்த்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்றத ரொம்ப ரியலிஸ்டிக்கா காட்டியிருக்காங்க. மயிலாடுன்னு பேர் வச்சிருக்காங்க. டைட்டிலுக்கும் படத்துக்கு சம்பந்தம். மயிலாடுன்றது யாரும் கேட்போம், நீதிபதி நீதித்துறையில கேட்போம். அந்த நீதித்துறை கேள்வி கேட்கிற மாதிரி. ஆனா நீதித்துறையாலுமே உங்களை உங்களால பாதுகாக்க முடியாதுன்ற மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் அதிகாரம் அந்த சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. மத்திய அரசு கேள்வி கேட்ட மாதிரி வச்சிருக்காங்க. பட் எனக்கு ஒரு கேள்வி மத்திய அரசு மாநில அரசு சரி இது ஒரு பேருக்கு தான் முடியும். அது மாநில அரசுமே அவங்க கேள்வி கேட்ட மாதிரி வச்சிருக்காங்க. ஒண்ணுதான் எனக்கு நல்லா இருக்கு. ரேட்டிங் சார் மயிலாடு ரொம்ப அற்புதமான ஒரு படம். ஏன்னா மதன் படமா இருக்கட்டும், அயோத்தி படமா இருக்கட்டும், அது போல டூரிஸ்ட் ஃபேமிலி, மயிலாடு அவங்க சிறந்த கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து ராஜ்மோகன் சார் கேரக்டர் ரொம்ப அற்புதமான ஒரு கதைகளை வந்து சமைக்கிறாங்க. ஸோ மெயின் கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது எளிய மக்கள் வந்து அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனா ஒரு இளைஞனா நான் சொல்ல அப்படின்னா தமிழ் சமூகத்துல வந்து வள்ளலார் யாருங்கிறது வேற பேருக்கு கிடையாது. பரீட்சையில படிச்சு எக்ஸாம் வந்து முன்னிறுத்தி ரொம்ப அருமையா வந்து இந்த படைப்புகளை காமிச்சிருக்காங்க. சோ அன்புதான் அறுப்பறிஞ்சோடி தனிப்பெரிய அருளை அப்படிங்கிற மாதிரி இந்த அன்பு வாய்ப்பு ஒரு மனிதன் நினைக்கிறான். ஒரு சூழல்ல வந்து பிற உயிரையும் கண்ணிலையும் போல ஏசிக்கக்கூடிய ஒரு கதைக்களத்தை வந்து இயக்குனர் சொல்றாங்க. ரொம்ப அற்புதமான கதாபாத்திரம். எல்லாருமே அதாவது கதாபாத்திரம் மாதிரி தன்னுடைய பங்களிப்பு இன்னமும் இயக்குனர் வந்து இதை சார்ந்து இதே மாதிரி கதை
படைக்கிறவங்க சமூகத்துக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும். சார் மயிலாடு போனா மக்கள் ஏன் பார்க்கணும் சார் ஒரே லைன்ல போனா மயிலாடு அந்த உருவான் அவசியம் இல்லை. அன்பெனும் வேறொளி என்பது அவ்வளவுதான். இந்த படம் பாத்திருக்கீங்க, எப்படி சார் இருக்கு மயிலாடு? மயிலாடு படம் பார்க்கறதா படம் பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படத்தை பாக்குற மாதிரி இந்த படத்தை பார்க்கணும். ஆட்கள் மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா படம் பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா எடுத்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஏழை வந்து அதிகாரத்துக்கு அகேன்ஸ்டா வந்து என்னென்ன போராட்டம் பண்றான், என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறான், எப்படி அதை படத்துல வந்து முக்கியமா 2 விஷயம் வந்து சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. என்னன்னா சாவு வந்து சத்துட்டாங்கிற மாதிரி கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ணுது. அதுல இருந்து எப்படி மீண்டும் நான் உயிரோட இருக்கேன் விஷயம். அது என்னன்னா ஒரு சூழ்நிலை சொல்லாம டக்குன்னு ஒரே சைட்ல வந்து அடுத்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது கொஞ்சம் அணுகுமுறை பட்ரா கொடுத்துக்கலாம், கொஞ்சம் நீட்டா குத்தி தான் நல்லா இருக்கும். இன்னொன்று அந்த கிட்னி அதுக்கான அந்த அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து என்னன்னா இன்னும் ஒரு ஒரு நியூஸ் நிறைய விஷயங்கள் அது லீகலா வந்து பண்ணாம இல்லீகலா பண்ணுறது என்ன நடக்கும், அது எல்லாமே ஒரு நிறைய சொல்லிக்கிறாங்க. ஒன்று நேரத்துல இந்த மெடிக்கல் அந்த ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸ்க்கே வந்து தெரியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஐசியூல வந்து இந்த பிபி வந்து ஒரே ஒரு ஸ்டேட் வந்துச்சுன்னா பேஷண்ட் இறந்தாங்க இருக்கும். இப்போ இந்த மாதிரி இடத்துலாம் கூட வந்து மெடிக்கலா வந்து வந்து கரெக்டா காமிச்சிருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்துக்கும். ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான படம். பட் ஓவராலா வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம்ல இந்த மாதிரி ஒரு ரியலிசம் பேஸ்டான ஒரு படம் வாங்கணும் அப்படின்றதுனால ரேட்டிங் சசிகுமாரும் அந்த ஒய்ஃப் கேரக்டருக்கான ஒரு பாண்ட் வந்து 100% நம்புறேங்கிற மாதிரி தான் வந்து எல்லா சீன்லயுமே வந்து அது ரொம்ப சூப்பரா வந்து கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அவரோட கண்ணுல இருந்து கூட அந்த ஒரு ஆக்டிங் வந்து இருந்துச்சு. சசிகுமார் வந்து ஒரு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா இந்த மாதிரி கேரக்டர் எல்லா படத்துலயும் அவர் மேக்சிமம் இதே கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்காரு. காமரான ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அவர் வந்து எதுக்கு வந்து கேள்வி கேட்க முடியாம எல்லாருமே வந்து அடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தையும் அதே கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கேரக்டர் பார்க்கும்போது கரெக்டாக தான் இஷ்டப்பட்டு நார்மலா சேர்த்து படங்கள் பார்க்கும்போது ஒரு எல்லாருக்கும் தெரியும். சொல்லி கொடுங்க. சோ நம்ம நாட்டுல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட நமக்கு ஏதோ பிரச்சனை ட்ரீட்மெண்ட் போவோம், நமக்கே தெரியாத நம்மளோட பாடி ஆர்கன்ஸ் வந்து எடுத்துவாங்க. அது யாருக்கும் தெரியும். பட் ரியல் லைஃப்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்கும். பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வந்து சுத்தி மறைச்சிருவாங்க. அது ஒரு ரூல்ஸா வந்து வெளியே கொண்டு வர மாட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட்ல என்னன்னா ரியல் என்ன நடக்குதோ அதுதான் மூவியா கொண்டு வராங்க. இதுவுமே நடக்கிறதா இது ஒரு நல்ல மூவி. எனக்கு படமே ஃபுல்லா முடிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இல்ல படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் போர் அடிக்கல, செகண்ட் ஹாஃபும் போர் அடிக்கல. கரெக்டா ஸ்லோவா கொண்டு போறாங்க, கரெக்டா கொடுத்துருவாங்க. கேமரா எல்லாத்தையும் சாங் நல்லா இருக்கு, நல்லா இருக்கா. மயிலாடுன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. படத்துக்கும் மயிலாடுக்கும் டைட்டிலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த படத்துல வந்து வள்ளலார் பத்தி சொல்லிருக்காங்க. வள்ளலாரோட போதனைகள், வள்ளலார் வந்து எப்படி எல்லாம் பின்பற்றுவாங்க, அவங்க என்னெல்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க, அது எல்லாமே இருக்கு. படத்துல என்ன போட்டு பேசுறாங்கன்னா வள்ளலாரை பின்பற்ற ஃபேமிலி தான் வந்து அந்த கிட்னி வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க வந்து காசு கொடுக்குறாங்க. என்னன்னா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாரோட அந்த இதை வந்து ப்ரே பண்ணிட்டு வராங்க. பட் ரியாலிட்டிக்கு பாத்தீங்கன்னா அது யாரும் பண்ண வீடு கட்டினா அந்த கிட்னியா விற்கிறாங்க, காசு வாங்க வருவாங்க. அதுதான் மைனஸ். மற்றபடி படத்துல எல்லாமே சூப்பரா இருக்கு சார். இது ரியலா நடக்கிறது. யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு சக்ஸ் வேணும் சார். இந்த மாதிரி சோசியல் உண்மையுமே ரியலா நடக்கிறது. அந்த படத்தை நான் பார்க்கணும் நடக்குச்சு. படம் வாங்க ஏன்னா வள்ளலார் மென்ஷன்
எடுத்துட்டாங்க ஓகே தான். மூவியா இருந்தோ ரியாலிட்டியா இல்ல எப்படி வந்து அவங்களோட தேவைக்காக பேசுறாங்க. புடிச்சு காசு சொல்றாங்க. ஆமா அதோட முடிஞ்சிருச்சு. சோ அது மாத்திரலாம் தான் கதையை கொண்டு வந்திருக்காங்கன்னு தோணுது. காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே கரெக்டா இருக்கு. அந்த வில்லேஜ் கெட்டப்ல சசிகுமார் சார் சூப்பரா அடிச்சிருக்காங்க. அவரோட ஆக்டிங் அவ்வளவு அழகா இருக்குங்க. இதுல மேக்கப் கீப் எதுவுமே கிடையாது. அவ்வளவு அழகா இருக்கு. ஹீரோயினுக்குமே மேக்கப் இல்லங்க. அவ்வளவு அழகா இருக்கும்னா அவ்வளவு நல்லா சாங் சூப்பரா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பொலிட்டிஷியன் ஓரியன்டா ஒரு சாங் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நல்லா இருக்கு. சாங் எல்லாமே நல்லா ரேட்டிங் மேம் ரேட்டிங் ஓவரால் ரேட்டிங் எனக்கு 10க்கு 10 கொடுப்பாங்க. எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கா, மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு